அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐலாண்ட் வியூஸ். இன்றைக்கி நம்ம ஐலாண்ட் வியூஸில் வந்து சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ராகி, கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி, சோளம், பாசிப்பருப்பு, பயிறு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கணும். கம்பும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இதை வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கைவிட்டு அலசி காய வச்சுருங்க. நல்லா வந்து கழுவி காய வைங்க. இப்போ நாங்கள் கழுவுறோம் இல்லையா, இதே போல் கழுவி நல்ல வெயிலில் வந்து இப்படி இதே மாதிரி ஒரு பெரிய தட்டில் பரசி விட்டு ஒரு நாள் வெயிலில் வச்சாலே நல்லா காஞ்சிரும். அதுக்கு துணி விரித்து ஃபுல்லாக காய வைக்கிறதுலாம் இல்லை, இந்த மாதிரி தட்டில் வச்சாலே நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம அதை நல்லா ஒரு பெரிய சட்டியில் வந்து போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்படி வறுத்தெடுக்கிறதுனால வந்து சீக்கிரமே கெடாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். நல்லா போட்டு வறுத்தெடுத்துக்கணும். நல்லா அப்படியே சுட சுட வந்து கொதி வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். பிடிச்சிடாம வந்து கெண்ணுங்க. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த வறுத்த பாத்திரத்துலேயே பொரிக்கடலை சேர்த்து அதையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் வந்து நம்ம அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இது பாசிப்பயிரெலாம் வச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்துட்டு திருப்பி அந்த சட்டியிலேயே நடக்கடலை, இது வந்து பச்சை நடக்கடலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை நடக்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்ததும் சேர்த்துக்கலாம். பச்சை சேர்த்து நாங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டோம். நடக்கடலை, அப்புறம் வந்து இது சூரியகாந்தி விதை, பூசணிக்காய் விதை, இது வந்து கடையில் வந்து கிடைச்சிட்டு வருது. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மாவும் சாப்பிட்லாம், இப்படி வறுத்து சத்து மாவோட சேர்த்து சாப்பிட்லாம். இதவே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து குடிக்க விட்டுறாமல் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காத ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இது. இது வந்து நம்ம இது கூடவே வந்து ஆல்மண்ட், கேஷ்யூ, வால்நட் இது மாதிரியான நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இதையுமே வந்து நல்லா சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவுமே வந்து பிடிக்க விட்டுறாமல் நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு ரோஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து வறுக்கிறோம். இதெல்லாமே வறுத்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் சேர்த்து அதையுமே வந்து நல்லா அப்படி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக குடிக்கிற ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ட்ரிங்க் வந்து நம்ம குடிக்கும்போது சத்து மாவை காய்ச்சி குடிக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கெமிக்கல் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஸ்பான்சர் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் போர்ட்டல் சைட்டு. பைமோட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ரோசரி ஐட்டம்ஸையும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பிக்சரில் தெரியுது இல்லையா, இந்த மாதிரியான க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பைமோட்டில் ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடச்சி வருது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மஸ்ட்டு வந்து வாங்குங்க. ரொம்ப நம்பி வாங்கக்கூடிய ஒரு ஆப் தான். கேஷ் ஆன் டெலிவரி வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ நீங்களுமே வாங்கி பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.